நம்ம ஸ்டம்பிள் கைஸ் பார்ட் 3 தான் விளையாட போகிறோம். மறக்காம லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஸ்டம்பிள் கைஸ் பார்ட் 3 போகிறதுனால நான் நடுவில் நம்ம ஆஃப்லைனில் நிறைய விளையாடி இருக்கேன். அதில் வந்து எனக்கு நிறைய அவுட்ஃபிட்ஸ்லாம் கிடச்சிது கைஸ். ஸ்டம்பிள் பாஸில் அதுக்கப்புறம் டெய்லி ரிவார்ட்லாம் கிடச்சிது. ஸ்டம்பிள் பாஸில் வந்து அவுட்ஃபிட் கிடச்சிது, எபிலிட்டி டோக்கன், எபிலிட்டி கீலாம் கிடச்சிது கைஸ். அதை வச்சு நம்ம பனானா எபிலிட்டி வாங்கிட்டோம். பனானா எபிலிட்டி வந்து 4th லெவல் வரைக்கும், இது அது பேர் என்ன, 4th லெவல் வரைக்கும் என்னது மேக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரம் நம்ம ஃபுல் 10-15 லெவல்ஸ் வரைக்கும் லெவலப் பண்ணோம். அது பண்ணலாம். அப்புறம் நமக்கு நிறைய ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் அன்லாக் ஆகிருக்கு, அனிமேஷன் அன்லாக் ஆகிருக்கு, எமோட் அன்லாக் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய அன்லாக் ஆகிருக்கு கைஸ். மைக் ட்ராப் எமோட்டு, ரெடி செட் கோ எமோட்டு, ஃபேட் பாம் எமோட்டு, இந்த மாதிரி நிறைய எமோட்டு அன்லாக் ஆகிருக்கு. இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு விளையாட போகிறோம். சேட் ஐஸ்கிரீம் எமோட் கூட இருக்குது. எனக்கு பிடிச்சது ஃபேட் பாம் எமோட் தான் கைஸ், ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம நிறைய எமோட் இருக்குது. இப்போ வந்து நம்ம காஸ்டியூமை மாற்றிக்கலாம். சாமுராய், பிரின்சஸ், டிஸ்கோ டானு, நம்ம சாமுராயை வச்சுக்கலாம் கைஸ். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு சாமுராயே மாற்றிக்கலான்னு இருந்தேன். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் பண்ணாமல் மாற்றினா தப்பாக போயிடும்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங்லேயே மாற்றினேன். இப்போ நம்ம சாமுராய் வச்சு தான் இனிமேல் கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த ஸ்டம்பிள் ஜேர்னியில் தான் கைஸ் எபிலிட்டிக்கு எபிலிட்டி டோக்கன்லாம் எடுத்தேன். நம்ம மேட்ச் வின் பண்ண எக்ஸ்பி வர ஸ்டம்பிள் ஜேர்னி ஏறிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பார்ட் 3லயாச்சும் நம்ம ஃபஸ்ட்டு க்ரௌனை ஜெயிக்கிறோமா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. 24 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜாயின் பண்ணலாம். ஏடா ஓடிட்டே இருக்கான். ஸ்டார்ட் பண்றா டேய், ஸ்டார்ட் பண்ணு ப்ரோ. பாடி லோடிங் வந்துச்சு. என்ன மேப், என்ன மேப்பு வரப்போகுது, என்ன மேப்புங்களோ ஸ்டம்பிள் கைஸில் வரப்போது. என்ன மேப் ஃபர்ஸ்ட் மேப்பே ஜங்கிள் ரோல் வச்சிட்டாங்க. இதுதான் இருக்கிறதுல எனக்கு கஷ்டம். சரி பார்த்துக்கலாம். ஜங்கிள் ரோல் நம்ம போன லாஸ்ட் 2 பார்ட்லேயும் ஜங்கிள் ரோல் தான் கைஸ் விளையாடி இருப்போம். எப்போ பார்த்தாலும் இந்த ஜங்கிள் ரோல் ஒன்று வந்துடுது கைஸ். எனக்கு பனானா எபிலிட்டி எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரில. ஒருத்தன் கூட குறியில் மாட்ட மாட்டான், வலை வச்சாலும் மாட்ட மாட்டான் ஒருத்தன் கூட. சரி நம்ம அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு எஸ்ஜேன்னு ஒருத்தர் இருக்காரு, எல்ஜிஎஃப்எஸ் கேமிங், அவர்கிட்ட கேட்டுக்கலாம். எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரில கைஸ் எனக்கு. சீக்கிரம் போயிட்டோம் கைஸ், வந்துட்டோம். இன்னும் இதை கிராஸ் பண்ணோம், குவாலிஃபை ஆகிடுமா பார்க்கலாம் கைஸ். வித்யுத் ஜீன் என்ற பேர் ரொம்ப போர் அடிக்குது கைஸ். வேற ஏதாவது பேரை மாற்றலாம். 100 ஜெம் கொடுத்து மாற்ற முடியும். நம்மக்கிட்ட 100 ஜெம் இருக்கு, மாற்றிடலாம் வேறு பேர். எனக்கு தெரிஞ்சு வித்யுத் கேமிங் மாற்றலாமா இல்லை கம்யூனிட்டி போஸ்ட் அப்புறம் போடுறேன். அப்போ அதில் சூஸ் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு நம்மளோட புது நேமை மாற்றிடலாம். இப்போ என்ன பண்ண என்ன கைஸ், கோழி மாண்டேன் மிஸ்டர் ஸ்டம்பிள் பாவம் கைஸ். இன்னும் ஃபர்ஸ்ட் லெவல்லே இருக்கான் தாண்டாம. இப்போதான் கேம்குள்ளே வந்திருப்பானோ. என்ன இந்த கோழிலாம் என்ன உள்ள வராமல் இருக்கு. சரி ஏதோ கிளிச்சு போல. என்ன கோழியில ஓடுறான் டேய். ஹக் எமோட்லாம் போடுறாங்க. சரி ஹக் எபிலிட்டி உள்ள வந்துட்டாங்க. நம்ம ஸ்டம்பிள் கைஸ் பார்ட் 4 வந்து சீக்கிரம் வந்துடும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க ரீச் வச்சு பேர் என்ன சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல். அப்போ தான் சீக்கிரம் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க முடியும். ஜஸ்ட்டு ஒரு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், ஜஸ்ட்டு 33 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் மீதி இருக்குது. 33 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிடும். நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்பெஷல் லைவ் இருக்குது. அதான் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு லைவாக கூட இருக்க போது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் லைவ் வெயிட் பண்ணுங்கள். லைவ் பக்காவான லைவ், நம்ம ஃபஸ்ட்டு லைவ் வரும். வெயிட் அண்ட் வாட்ச் மக்களே. இது என்ன மேப்பு, பேர் படிக்க மறந்துட்டேன். ரேஸ் டு ஃபினிஷ் மேப்பு தான். அப்புறம் நம்ம கீழே போயிடலாம். எதுக்கு இதுலலாம் ஐயோ
மேலே போடா. மேலே போயிட்டு அப்படியே ஒரு ஜம்பை போட்டு குதி 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 குதிச்சிடுறா கைப்புள்ள குதிடா. மாட்டிக்கல, குறியில மாட்டிக்க கூடாது. அவ்வளவுதான் குதி குதி. சூப்பர் சூப்பர் சூப்பர். சேர்த்துறேன். நம்மளோட நெக்ஸ்ட் கேம் பிளே வந்து என்ன கேம் பிளேவா இருக்கும்னா எனக்கே தெரில கைஸ். பார்க்கலாம் நெக்ஸ்ட் கேம் பிளே என்ன இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் என்ன கேம் பிளே போடலான்ட்டு. கைஸ் 5வது ஆளா வந்துட்டோம் கைஸ். நல்ல வேலை குவாலிஃபை ஆயிட்டோம். அடுத்த ரவுண்டு மட்டும் நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம்னா நம்ம தான் இந்த கேமோட வின்னர் கைஸ். அடுத்த ரவுண்டு குவாலிஃபை ஆகிடணும். பார்க்கலாம், ஆயிடுவோம். நம்பிக்கை இருக்கும், ஆயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் எடுப்போமா மாட்டோம். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் எடுத்துறேன், ஆனால் அது ரெக்கார்ட் பண்ணல. நம்மளோட வீடியோவில் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் எடுப்போமான்னு பார்க்கலாம் வாங்க. லேசர், ஐயோ லேசர் மேப்புக்கு வந்து மாட்டிக்கிட்டுமே. எனக்கு தெரிஞ்சு நம்ம அவுட்டு தான். ட்ரை பண்ணலாம். சொன்னல லைக் ஃபர்ஸ்டே அவுட் ஆயிட்டாங்க. நான் லூசு தனமா இப்படி அவுட் ஆயிட்டேனே. ரொம்ப மோசம் கைஸ், நான் இப்படி அவுட் ஆயிட்டேனே. அப்புறம் இன்னொன்று சொல்லணும், நம்ம வந்து LJFS கேமிங்னு ஒரு சேனல் இருக்கு. அதில் வந்து SSKன்னு அவர் வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்துறாரு. அதில் நம்ம தான் செகண்ட் பிளேஸில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்து Day 7 வரைக்கும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு Day 4 வரைக்கும் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் இருந்தா ஒன்றும் கிடைக்காது, சும்மா பீத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்தா. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க கைஸ். நம்ம வந்துருவோம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு MDFS டம்புலர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் நிறைய பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான். அவர் தான் நிறைய பாயிண்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவரை மட்டும் நம்ம பீட் பண்ணிட்டோம், நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அவர் தான் கைஸ் இருக்கிறது ஒரே டார்கெட். அவர் மட்டும் இல்லைன்னா இன்னத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் போயிருக்கலாம். என்கிட்ட எபிலிட்டி இல்லாத ஒரே காரணத்தினால அவர் என்னை ஈஸியாக அவுட் பண்ணிடுறாரு MDFS டம்புலர். நான் மட்டும் ஒரு ப்ரோ பிளேயராக இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருப்பேன். ஆனால் நானே ஒரு பாட்டு பிளேயரு. சரி பார்த்துக்கலாம், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துடலாம், கவலைப்படாதீங்க. Day 7 வரைக்கும் இருக்கு, இன்னும் 3 days இருக்கு. ஐயோ லேசர் போச்சு, எலிமினேட்டர் சொல்லி வாய முடியல. எலிமினேட்டர் பரவாயில்ல, நம்ம அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். நம்ம வந்து ஈவெண்ட் விளாடலாம். ஈவெண்ட் விளாடலாம். ஈவெண்ட்ல லேசர், ட்ரேசர், லெஜெண்ட் விளாடலாமா? எது விளாடலாம்னு தெரியலையே கைஸ். என்ன விளாடலாம்? நம்ம நார்மல் மேட்ச் வேணாமா விளாடலாமா? வேணாமா? சரி விளாடலாம். நார்மல் மேட்ச் ஒரு வாட்டி விளாடலாம். அதுக்கு என்னடா இது தடையா இருக்கு? பரவாயில்ல, நம்ம இன்னொரு வாட்டி போவோம். ஓடுங்கள், மேட்சை நோக்கி ஓடுங்கள் கைஸ். நம்மளோட சேனல் பேரு வித்யுத் கேமிங் தமிழ். ஏன்னா அதான் எங்களுக்கு தெரியுமே, திருப்பி சொல்லிட்டேன்னு கேட்டா சும்மா வரன பேசுறதுன்னு தெரியல, அதான் சொன்னேன் கைஸ். நான் வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். இங்கிலீஷ்ல கேமிங் சேனல் ஆரம்பிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஒய்ஃபை ஏதாவது பிரச்சனை கைஸ், இருங்க. சரி பண்ணியாச்சு கைஸ். இப்போ நம்ம பழைய மாதிரி கண்டினியூ பண்ணலாம். ஓடுங்கள், மேட்சை நோக்கி ஓடுங்கள். சாமுராய் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். என் லக்கி கேரக்டர் சாமுராய். உங்க ஸ்டம்பிள் கேஸ்ல உங்களுக்கு எந்த கேரக்டர் லக்கின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த கேம் பிளே எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ரோப்ளாக்ஸ் கேம் பிளே தான், அது மட்டும் கன்ஃபார்ம். ஆனால் என்ன கேம் பிளேன்னு கரெக்டாக தெரில. தொண்டை வேறு கட்டிச்சு. சரி ஆயிடுச்சு கைஸ், லைட்டாக தொண்டை கட்டிச்சு. 12 பேர் குவாலிஃபை ஆகணும். ஏன்டா இந்த ஜங்குள் ரோலே வந்து உயிர் எடுக்குது? ஷி, நம்மளுக்கு ஏதோ ஸ்டம்பிள், ஹம்பிள் அந்த மாதிரி, பிளாக் டேஷ், லெஜெண்டரி அந்த மாதிரிலாம் வந்தானா இருக்கும். பிளாக் டேஷ், லேசர் கூட எனக்கு ஈஸி தான் கைஸ். எனக்கு ஒரே கஷ்டம் இந்த ஜங்கிள் ரோல் தான். ரொம்ப
ஏன்டா அதான் இருக்கிறதுல ஈஸின்னு சொன்னீங்கன்னா எனக்கு அதுதான் கைஸ் கஷ்டம். ரொம்ப மோசமா இருக்கு கைஸ் இந்த ஜங்கிள் ரோல். கைஸ் என்னால் ஜார்ஜ் கேமிங் எர்த் கேமருக்கு எல்லாம் பேச முடியுமான்னு தெரில. பேசினா நல்லா தான் இருக்கும். பேசினா அவங்க கூடலாம் கொலாப் பண்ணலாம். ஆனால் அது நடக்காதுதான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். நம்மளுக்கே 67 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. அவங்களாம் லட்சமாக சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. அவங்களாம் எப்படி நம்ம பேச முடியும்? தெரிஞ்சு டிஸ்கார்டில் பேச முடியும்னு நினைக்கிறேன். நான் நம்மகிட்ட டிஸ்கார்டு இல்லை, எலிமினேட் ஆகிட்டாங்க கைஸ். சரி விடுங்க, நம்ம ஈவெண்ட் விளாட்லாம். டிஸ்கார்டு இருந்தால் விளாட்லாங்க கைஸ். டிஸ்கார்டு இருந்தால் பேசலாங்க கைஸ். என்கிட்ட டிஸ்கார்டு இல்லை. கூடிய சீக்கிரம் டிஸ்கார்டு கிரியேட் பண்ணுறோம். எர்த் கேமர், ஜார்ஜ் கேமிங், விடிஜி இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் பேசுகிறோம், மாஸ் காட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன மேப்பு? நம்ம அவுட் ஆயிட்டோம்ல. நம்ம ஸ்டம்பிள் பாஸ் லெவல் அப் ஆயிடுச்சு கைஸ். சூப்பர். ஸ்டம்பிள் பாஸ்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆடு தொல்லை வேற தாங்க முடியல. ஆடு முடிஞ்சிச்சு கைஸ். என்னடா அதுக்குள்ள கேம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆடு இப்போ முடிஞ்சிச்சு. தெரியாம கேமுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி அப்படியே ரெக்கார்டிங்க போட்டு விளையாடிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்திருக்கேன். வாங்க விளையாடலாம். இன்னைக்கு வாய் ரொம்ப திணறுது கைஸ், என்னன்னு தெரியல. என்ன இதான் நல்ல மேப் ப்ளீஸ். ஹம்பிள் ஸ்டம்பிள் சூப்பர். ஹம்பிள் ஸ்டம்பிள் சொன்ன மாதிரியே வந்துருச்சு. நல்ல மேப் தான் கைஸ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மேப். ஆனால் ஜெயிக்க முடியுமான்னு பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் ஜெயிச்சிருவேன். என்னடா போயா, மேக்ஸிமம் ஹம்பிள் ஸ்டம்பிளாக நான் ஜெயிச்சிருவேன் கைஸ், ஈஸி தான். ஆனால் இப்போ ஜெயிக்கணும் முடியுமான்னு பார்க்கலாம். ஐயோயோ லூஸ். விளையாடி ரொம்ப நாள் ஆச்சா, கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிடுச்சு, மறந்து போச்சு எப்படி விளையாடணும். போமேன் போட புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. நேற்று தான் காஃபி வித் காதல் படம் பார்த்தேன். அதில் வந்து ஒரு சாங் வரும்ல, போடா புண்ணாக்கு. அந்த சாங் செம்மையாச்சு கைஸ். அதை பார்த்துட்ட உடனே அந்த சாங் மனப்பாடமே ஆயிடுச்சு. போடா புண்ணாக்கு அந்த சாங் வந்து ஃபேமஸான சாங் தான். ஆனால் மனப்பாடம் ஆனதில்லை. இந்த பாட்டு ஓரளவுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. அந்த ஸ்டெப்பு போட்டது செம ஸ்டெப்பு போடுச்சு கைஸ் இந்த குழந்தை பாப்பா. நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். சூப்பர். சூப்பர் அப்பூ. சூப்பர். போடா புனாக்கு போடாத தப்பு கணக்கு. போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. சூப்பர் அப்ப. இந்த மேப் என்னோட ஃபேவரட்டான மேப்பு. ஆனால் பேர் தான் மறந்து போச்சு. நம்ம ஜெயிக்கிறோம் கைஸ். ஜெயிச்சு மாஸ் காட்டுறோம். இப்ப குதிரா கைப்புல் ஒருத்தன் செத்துறான். வாண்டடா போய் செத்துறான் ஒருத்தன். அவனுக்கு தேவையா இது? வாண்டடா தேவையில்லாம போய் செத்துறான். குதிரா அப்பாடி குதிச்சிட்டோம். இந்த தொண்டை வேற லூஸ் மாதிரி கத்துறேன் நினைச்சு. கைஸ் நம்ம குவாலிஃபை ஆகிட்டோம். சூப்பர். போட்டே குவாலிஃபை. ஆனால் அடுத்த மேட்ச் குவாலிஃபை ஆனாதான் நம்ம வின் பண்ண முடியும். பார்க்கலாம். அடுத்த மேட்ச் குவாலிஃபை ஆகிடுவோம். நம்பிக்கையோட இருக்கணும். நம்பிக்கை விடா முயற்சி. கைஸ் உங்கள் ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு சொல்லுங்க. என்னோட ஃபேவரட் ஆக்டர் வந்து சூர்யா. ரோலக்ஸ் தான் என்னோட ஃபேவரட் ஆக்டர். எனக்கு தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்னு இல்லை, உலகத்தில் முக்காவாசி பேர் தளபதி ஃபேன்ஸ். மீதி முக்காவாசி இல்லை இந்த உலகத்தில் இல்லை, இந்தியா இருங்க, தமிழ்நாட்டில் பாதி பேர் தளபதி ஃபேன்ஸ், பாதி பேர் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருப்பாங்க. தளபதிக்கும் ரஜினிகாந்துக்கும் தான் ஃபேன்ஸ் அதிகம் இருக்கிறதுலே. தளபதி விஜய் வர்சஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கைஸ் நம்ம ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட போறோம். நான் இப்போ
சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா இல்லை தளபதி விஜயான்னு சொல்லுங்க, ரோலக்ஸா இல்லை லியோவான்னு சொல்லுங்க. எனக்கு வந்து ரோலக்ஸ் சூர்யா தான் பிடிக்கும். ஆனால் ரோலக்ஸா லியோவான்னு கேட்கும் போது ஐ சூஸ் லியோ. லியோ லியோ இல்லை சாரி, ரோலக்ஸா லியோவான்னு கேட்டால் ரோலக்ஸ் தான். ரோலக்ஸா பார்த்திபனான்னு கேட்டால் பார்த்திபன். இந்த லியோவும் பார்த்திபன் ஒரே கேரக்டர்னு சொன்னீங்கன்னா, பார்த்திபன் ப்ரெசன்ட் கேரக்டர், லியோ பாஸ்ட் கேரக்டர். எனக்கு ப்ரெசன்ட் கேரக்டர் தான் பிடிக்கும் பாஸ்டோட. சரி, நம்ம அதை பற்றிலாம் பேசாம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். குவாலிஃபைடா இன்னும் ஒருத்த மட்டும் அவுட் ஆயிட்டான்னு வைங்க, நம்ம தான் சூப்பர் குவாலிஃபைடு, வேற லெவல். இந்த பார்ட்ல நம்ம குவாலிஃபை ஆயிட்டோம், ஒரு கப்பு வாங்கிட்டோம், ஒரு crown. Video G has won the game. சூப்பர் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போலாம். 500 XP கிடச்சிருக்கு, 30 கப்பு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் போலாம். நெக்ஸ்ட் மேட்ச் போலாம். இந்த ஆடு வேறு ஓகே, ஆடு முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன விளாட்லாம்? ஈவெண்ட் விளாட்லாமா இல்லை கேம் பிளே முடிச்சிக்கலாம்? சரி, மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம்.